திருவடிக்கு இந்த அதிகாரம் தொண்டரும் கோடி 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 வணக்கம் சாமி. மங்களம் உண்டாகுமா? மங்களம் நல்ல மங்களம் உண்டாகும்டா. மன்னாடி பேர் மங்களம் இல்லை, அவங்க பேர் குப்பு. அப்படி நாடகத்திற்கு மக்களுக்கும் நீண்டால் எந்த செல்வமும் பாடிக்கிறாங்க. ராத்திரி கழுவுற ஊரா வந்தா நீலாம் ஒரு பூஜை ஆறு முகத்தோர் கோமலை கட்டிங்கதானே ஒரு துணி போட்டுக்கிறேன். சரி, இருந்தாலும் வந்திருக்க மக்களுக்கும் இல்லையா நாடக பிள்ளைக்கும் அறியாத பாடல்கள் தெரியாத ஆடுகிறது அருள் பலித்து யாவது ஒரு குறையிலாமலும் எனக்கு கண்டிப்பா போயா கோழி புட்டல பையா கோழி புட்டு கோழி புட்ட பட்டையா பெருமானே யாரோ கௌரி பையா கௌரி அனுப்பிட்டா
இந்தா தப்பு வேடா கம்முனு வேடாடி கம்முனு வேடா கேட்டாது பரமேஸ்வரன் அம்மா அன்னை தேவி அம்மா அறிஞர்களுக்கும் சந்தேகமான புத்தன் பணிக்க அம்மா பரமக்கடவுள் காலின் மூடியை என்னை வராதவர்களை கூட்டத்தில் சேர்த்து கூட்டம் என்றால் யமனானவன் நீங்கள் கூறியபடி நான் எச்சில் இல்லைகள் எடுக்கவும் அவர்களுக்கு அமுதளிக்கவும் நான் முகம் சுளிக்க மாட்டேன். நீங்கள் சொல்லியபடி நடக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், இங்கே ஒரு தங்கமணி ஒன்று இருக்கிறது.
அது எதற்காக எண்ணி தட்டி இருக்கிறீர்கள் அதற்கு விளக்கமாக சொல்லுங்கள். ஆமாம், எனக்கு தெரியவில்லை. 1000 பேருக்கு நம்ம அண்ணாடிக்கும் போது நம்ம கலெக்ட் பண்ண ரஜினி முருகேசன் வந்து யாரு கனிகாட்சி மயவாத்து சுவாஹா ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா செல்லு அந்த மாதிரி செல்லு ஒண்ணும் பண்ண முடியாது மஞ்சனோ பியூட்டி பார்லருக்கு லீவ் போட்டா எங்க அக்கால சோறு ஆகணும்ட்டான். கேள்விப்பட்டோம். அதற்காக கடவுளை தேடி ஓடோடி வந்தோம். அவரை கண்டு அண்ணன் புசிக்க முன்பரே கடவுளாகும். அதனால இங்க வந்தா கடவுளை போல வந்ததை பார்த்தோம். ஆசீர்வாதத்தில் அமர்ந்தோம். அழகாக அம்மன் பதித்தார். அமுதத்தை வாங்கி புசித்தோம். அந்த பசியை தாகமாக சென்றது. கடவுள் போல அந்த சிவம் பார்க்கிறோம். வாழ்கிறோம். நம்ம பார்க்க சொல்றோம். சிவா அவனால புத்திய போட முடியல கம்பெனி. அவங்க அப்படிதான் கும்பிட்டு அவனு கம்பெனி என்ன ஏரியா நாங்களோ துண்டு வேலை செய்யுது சிவனைகளை அதாவது இவங்க எலக்ட்ரிக் வந்ததுக்கு அதே கூட பாய்க்கு அந்த காது கறி வேறாக பொறிக்க வேண்டும். அந்த காதை அறுத்து அடுப்பில் வைத்து சாப்பிட்டா அப்படியே துணி வச்சு சாப்பிட்டா
என் சாபத்துக்கு ஆளாய்க்குவாய். வேணா வேணாம் அதுவும் பார்த்தான் பங்கு தரீங்கல்ல தேனே, வா அந்த காது கரியானது ஆமா சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த ஆடு ஆடுத்தாங்கன்னா அந்த காலை குருவுங்க ஆமா இந்த குரு இருக்கு. அப்படி செய்ய வேண்டும், ஓஹோ அவ்வாறு செய்ய வேண்டும் என்று பக்தரிடம் சொல்லு. அவன் என்னையா இருக்குமா என்னென்ன செய்ய வேண்டும்? அத போய் நீ காலை வந்து அவர் வந்து தைரியமா அவன் சொல்றாரு. அவன் மன இல்லாத முடியும் என்றால் முடியும் சொல். இல்லாவிட்டால் நான் சென்று வருகிறேன். அதுவல்லாமல் இந்த தலையை எத்தனை விதமாக செய்ய வேண்டும் தெரியுமா? அதாவது இருக்கின்றேன் 14 வீதமாக பெருத்த துடை இரண்டும் நெய்தலில் போட்டு வறுத்து பொறுமறியாகவே வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பல பல விதமாக செய்ய வேண்டும். பாண்டத்தில் வேறு சாதம் வடித்து வைத்திருக்க வேண்டும். இப்படி நீ கறி தேடி போடுவாயோ இல்லையோ, நீ இல்லை என்று சொல்லி ஓடுவாயோ, இது எனக்கு தெரியவில்லை. இது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை எனக்கு பழக்கம். அப்படி செய்வேன் என்றால் இன்னொரு விதம் இருக்கின்றது, அதுவும் சொல்கிறேன். அதையும் சொல்கிறேன். அதாவது தலையை 16 வகையாகவும் சமைக்க வேண்டும். தலையை 16 வகையாக சமைக்க வேண்டும். உடலை 21 வகையாக சமைக்க வேண்டும். மொத்தமாக அந்த உடலை 32 வகையாக சமைக்க வேண்டும். ஆண்கள் சாதம் நடத்தி வைத்திருக்க வேண்டும். இப்படி போடுவாயா இல்லையா? அப்படி என்றால்
செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். விவரமாக கேட்டுக்கொள். தேடி நீயும் ஒரு ஆண் பிள்ளை பிறந்து விட்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். எப்படி ஆனந்த சந்தோஷமாக இருக்கும். அந்த பிள்ளையை அறுக்கும் பொழுது அந்த சந்தோஷம் போல இருந்து அறுக்க வேண்டும். அது அந்த சந்தோஷம் போலவே இருந்து அறுக்க வேண்டும். எவ்வளவு சந்தோஷமா இருந்தாயோ பிள்ளையை அறுக்கும் போதும் அந்த சந்தோஷமாக இருந்து அறுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையை அறுக்கும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாயோ அன்னம் அளிக்கும் போதும் இருக்க வேண்டும். அன்னம் அளிக்கும் போதும் இருக்க வேண்டும். அப்படி நீ தேடி தருவாய். முடியும் என்றால் முடியும் சொல், இல்லாவிட்டால் அதுவும் இல்லாமல் தருகின்றாயா? தருகின்றது என்றால் இந்த காலத்தில் யாரும் நம்ப முடியாது. இதோ தருகிறது என்று சொல்லி அவன் ஓடிவிடுவான். இனி உன்னை நம்புவதா இல்லை. இதோ ஓடுகின்றது. கங்கை ஆற்றிலேயே சென்று ஜலம் கொண்டு வந்து சத்தியம் செய்தாயானால் நான் ஒப்புக்கொண்டு இந்த ஆற்று மரத்தடியில் விட்டிருப்பேன். இல்லாவிட்டால் நான் போய் வருகிறேன்.
விட்டு போயிட்டு இருக்கிறதா கைகால் பிடிக்க வேண்டும். தகப்பனார் கழுத்தை அறுக்க வேண்டும். அதுவும் உச்சி சமைத்து எடுத்து வந்தால் சாப்பிடுவேன். அப்படியா சாப்பாடு வேணாம் மட்டும் வரணும் என்று சொன்னார் பெண்ணே. அப்படி கூறிவிட்டாரா? சொன்ன சொல்படியே செய்வேன் சாமி, நீ மயங்க வேண்டாம். இன்னமே ஆடைய நேரும் பெருநகர் புண்ணியம் பல நாள் செய்த பலனெல்லாம் கெட்டு போகுமே. மன்னவா, இதை நினைத்து மனம் தவறாமல் செய்வீரே. நீங்கள் சொன்ன சொல்படியே நான் செய்து இருக்கிறேன். நான் மயங்க மாட்டேன். அவது எப்படி என்றால் சிறுதண்டனாகப்பட்டவரை சோதிக்க சிவபெருமானவர் சாமியார ரூபம் கொண்டு எனக்கு பிள்ளை கறிதான் வேண்டும் என்று கேட்க, அந்த சிறுதண்டனாகப்பட்டவர் ஜலத்தில் சத்தியம் செய்து கொடுத்து தன் மனையாரிடம் வந்து கேட்டு அன்னவரும் சம்மதிக்க, அதோடு இன்றைய கதை முடிந்தது.